2023ல பார்த்தீங்கன்னா, அந்த படம் 500 கோடி அடிக்குமா, இந்த படம் 1000 கோடி தாண்டுமான்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு தான் இருந்தாங்களே தவிர்த்து, எல்லா ஆடியன்ஸ்க்கும் கவர் அப் பண்ற மாரி எந்த மூவிஸும் மோஸ்ட்டா வரல. அப்படி அந்த மூவிஸ் எல்லாம் வந்து நெறையா ஆடியன்ஸ பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் புடிச்ச மாரி ஒரு சூப்பரான மூவிஸா குடுத்துருக்காங்க. அந்த ஃபீல் குட் மூவிஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? ஒரு 5 மூவிஸ் ஒர்த் வாட்சிங்கா 2023ல ரிலீஸ் ஆச்சு. அது இன்னும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, நான் சொல்லப் போற மூவிஸ் எல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அருமையாவும், சூப்பராவும் இருக்கும். அது என்னென்ன மூவிஸ் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5த்தா இருக்கிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி. இந்த மூவில யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சசிகுமார் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இது எந்த மாரி கதைன்னு பார்த்தீங்கன்னா, த அயோத்தியிலேருந்து கிளம்பி வர்ற ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா இறக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறக்கும்போது, அவங்கள எப்படி அந்த ஊருக்கு கொண்டு போகிறாங்க. அயோத்தி ரொம்ப தூரங்கிறனால எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் கவர்மெண்ட் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கொண்டு போகும்போது சசிகுமார் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைப்பாரு. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாகவும் ஒரு மோட்டிவ் ஹியூமனிட்டி எவ்வளோ முக்கியம்னு ஒரு காமிச்ச ஒரு படம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்து எனக்கு ரொம்ப இந்த படம் பிடிச்சிருந்துச்சி. இந்த படம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் பார்த்தீங்கன்னா டெபியூட். இது ஒரு ஃபஸ்ட்டு மூவி அவருக்கு. அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர். மணித்ராமூர்த்தி. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு மூவி அயோத்தி. ஃபஸ்ட்டு மூவிலே நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. இன்னும் இந்த மூவி பார்க்கலைன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 4த்தா இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் நைட். இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக் சந்திரசேகரன். இவருக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு மூவி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கொரட்டை வந்து அதிகமாக விடுற சவுண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் லவ் பண்ணுற பொண்ணு பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யார் பேசினாலும் அவங்க பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு ஒரு அன்லக்கி அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருக்கும். இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி இவங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் வருது, இனி அடுத்து என்னென்ன நடக்குங்கிற மாதிரி விறுவிறுப்பான ஒரு கதை தான் இந்த மூவி. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக சூப்பராக ஃபீல் குட்டாக இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். லிஸ்ட்டில் 3ர்டா இருக்க மூவி என்ன பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாலும் நடிப்பின் அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா தான் நடிச்சிருக்காங்க. விசால் என்ன ஐந்தரா ட்ரிபிள் ஏங்கிற ஒரு 2 மொக்க ஃப்ளாப் படத்தை கொடுத்து இப்போ மார்க் ஆண்டனின்னு ஒரு பிளாக் பஸ்டரான படத்தை கொடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த மூவி எந்த மாதிரி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் கதை. ஃபோன் மூலமாக டைம் ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி ஒரு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கதை. நீங்கள் இன்னும் இந்த மூவி செக் அவுட் பண்ணலைன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு காமெடி என்டர்டெய்னிங்காக கேங்ஸ்டர் மூவியாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்க மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா பரம்பொருள். இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெபியூட் டேரக்டர். இவரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சி. அரவிந்த்ராஜ். இந்த மூவியோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால பொருள் ஒன்று இருக்கும். அந்த பொருளை பார்த்தீங்கன்னா இவங்க விற்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த எதிரிகள் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாகி அந்த பொருள் பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அந்த உடஞ்ச டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தர்கிட்ட நாம் இந்த பொருளை கொடுத்து விற்கணும். அந்த விற்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இல்லாதனால அது மாதிரி டூப்ளிகேட்டாக செஞ்சு அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்காக அடுத்து என்னென்ன நடக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோட படத்தை முடிச்சிருப்பாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போகும். பட் ஆக்சுவலாக ஃபீல் குட் மூவி தான். இன்னும் செக் அவுட் பண்ணலாம். செக் அவுட் பண்ணி பாருங்கள். பரம்பொருள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவின்னு பார்த்தீங்கன்னா இருகப்பற்று. இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் ஏலன். இந்த மூவி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் லவ் அந்த பேஸ் பண்ணி மூவ் பண்ணி போயிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் வர இப்போ கரண்ட்டில் வர என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம எப்படியோ நம்ம பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு சூப்பராக ஃபீல் குட்டாக முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை. சைக்காலஜிக்கல் தெரிஞ்ச ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னோட இப்படி பண்ணால் நம்ம புருஷன் இப்படி இருப்பான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மாற்றி ஒரு ஃபேமிலினா இப்படி இருக்கணும், சண்டை சச்சரவுகளாக இருக்க தான் செய்யும், ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும், லவ்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு ஃபீல் குட்டாக கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு மோட்டிவேஷனால மூவி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மூவியில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த 5 மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். இன்னும் இந்த மூவியில் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக உங்களுக்கு பார்க்கணும். மூவி 2023 ரிலீஸ் ஆனது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மூவியில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். எந்த விதத்துலையும் உங்களை பாதிக்காது. அவ்வளோ அருமையாகவும் டேக் ஓவர் பண்ணி போயிருப்பாங்க இந்த 5 மூவிஸும். இந்த 5 மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.